Minister Mr. Udayanidhi Stalin visited Thurayur for unveiling the statue of the former Chief Minister Mr. Karunanidhi. பொதுமக்களே, தமிழக பெருமக்களே, நம்ம எல்லாம் ஆராய்ச்சி வளர்ச்சி இந்திய துணை பெருக்கத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தை அசைக்க முடியாத சக்தியாக உருவாக்கிய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் சிலையை முத்தமிழரின் வாரிசு ஒரு சிலை என்றால் அது 1 லட்சம். உதயநிதி ஸ்டாலின் துணைமுதல்வர் இப்போது இந்த சிலையை திறந்து வைப்பார்கள். நம் தலைவர் கலைஞர் உதயநிதி ஸ்டாலின் அனைத்து அணிகளில் சேர்ந்தவர்களும் குறிப்பாக பொதுமக்களும் திரண்டு நின்று வரவேற்று வாழ்த்தி வழி அனுப்பி வச்சிருக்கிறாங்க. இந்த துறையூர் பகுதிக்கு பல முறை வந்திருக்கின்ற
சட்டமன்ற உறுப்பினராக, இளைஞரணி செயலாளராக, விளையாட்டுத்துறை அமைச்சராக வந்திருக்கின்றார். ஆனால் முதன்முறையாக துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பை ஏற்று உங்களை எல்லாம் பார்த்து உங்களுடைய வாழ்த்துக்களையும் பெற வந்திருக்கின்றோம். அதுல கூடுதல் சிறப்பு என்னன்னா, நம்முடைய கலைஞர் முத்தமிழ் கலைஞருடைய நூற்றாண்டை முன்னிட்டு கழக தலைவர் அவர்கள் நமக்கு உத்தரவு போட்டாங்க. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து தொகுதியிலையும் கலைஞருடைய சிலை நடுவு வேணும் அப்படின்னு. அதன்படி இன்றைக்கு இந்த துறையூர் சட்டமன்றத்தில் நம்முடைய முத்தமிழ் டாக்டர் கலைஞருடைய சிலையை திறக்கின்ற அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த நம்முடைய முதன்மை செயலாளர் அண்ணன் நேரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனையோ திட்டங்கள் துவக்கி வைக்கிறோம்னா, ஊர் முழுக்க ஒவ்வொரு சட்டமன்றத்திலையும் கலைஞருடைய சிலையை திறக்கிறோம்னா கலைஞருடைய கொள்கைகளை, கலைஞருடைய லட்சியங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம்னு அர்த்தம். ஆனா எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 4 நாட்களுக்கு முன்பு ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசினார். எதுக்கு எடுத்தாலும் கலைஞர் பேர் வைக்கிறீங்க, வேற பேரே கிடைக்கலையா? நல்ல நல்ல திட்டங்களுக்கு கலைஞர் பேரை வைக்காம கரபாம்பூச்சி பேரை வைக்க முடியும்? நான் கரபாம்பூச்சின்னு யார சொல்றேன்னு உங்களுக்கே தெரியும். யார சொல்றேன்னு தெரியல. திமுக காரனுக்கு தெரியலன்னா இப்ப யாருக்கு தெரியாது. அது மட்டுமல்ல, அவர் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறார், உதயநிதிக்கு எதற்கு துணை முதலமைச்சர் பொறுப்பு கொடுத்தீங்க, அவருக்கு என்ன தகுதி இருக்கு, அவருக்கு தகுதியே கிடையாது. ஆமா, நான் ஒத்துக்கிறேன், உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தகுதி எதிர்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு இருக்கக்கூடிய தகுதி, அவர் சொல்ற தகுதி நிச்சயமா எனக்கு கிடையாது. ஏன்னா நான் கூவத்தூர்ல போய் டேபிள் சார்பில் பூந்து போய் யார் காலையும் விழுந்து அந்த பொறுப்புக்கு வரணும்.